அனைவருக்கும் வணக்கம். பிகேஎம் டிவியின் செய்திகள். பிகேஎம் ஃபினிக்ஸ் டுடோரியல் கராத்தே பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெறும் மாணவியின் பெற்றோரை சந்திக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். உங்க பொண்ணு இந்த கராத்தே கிளாஸ் எப்போ முடிச்சிருக்கீங்க நீங்க? நான் இந்த கராத்தே கிளாஸ்ல சேர்த்து ஒரு 8 மாசம் மேல ஆகுதுமா. உங்க பொண்ணு நல்லா பாதுகாப்பான முறையில கிளாஸ் போறாங்க. நல்லா பாதுகாப்பான முறையில தான் நம்ம ஊர்லயே இருக்கிறதுனால பாதுகாப்பா போயிட்டு தான் வராங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க பொண்ணு இந்த கராத்தே கிளாஸ் போய் என்னென்ன அவார்ட்லாம் வாங்கிருக்காங்க? நிறைய வாங்கியிருக்காங்கம்மா. நான் 2 பேரும் போறாங்க. 2 பேரும் போறதுனால அவங்க ஒரு 4 கப்பு வாங்கியிருக்காங்க, இவங்க ஒரு 4 கப்பு வாங்கியிருக்காங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, டாலருக்கும் அவார்டுகள்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க. உங்க இந்த கராத்தே கிளாஸ் போறாங்களே உங்க பசங்க, அந்த கோச் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கோச்சிங்லாம் அதிகமாக சார் நல்ல முறையில் சொல்லித்தராரு. இங்கேயும் வீட்டில் பயிற்சி பண்ணுறாங்க. கோச்சிங்லாம் நல்லா பண்ணுறாங்க பசங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சார் நல்ல டேலண்டான சாராக இருக்கும். அதிகமாக சொல்லித்தராரு. கோச்சிங்லாம் நிறைய பிள்ளைங்க நிறைய போடுங்க. நல்லா தான் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அந்த கராத்தே கிளாஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கராத்தே கிளாஸ் பற்றி ஏன்னா சார் பற்றி சொல்லுவா. கிளாஸ் பற்றி கராத்தே கிளாஸ்ன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. குழந்தைங்க நல்ல முறையில் தான் போயிட்டு வருதுங்க. நிறைய பிள்ளைங்க இருக்கு. நிறைய ஊர் பக்கத்து ஊர் சேர்ந்துருக்காங்க கராத்தே கிளாஸில். இந்த ஊர்லேயும் சேர்ந்துருக்காங்க. நிறைய பொம்பளை பசங்களும் இருக்காங்க. சார் நல்லா திறமையான சாராக இருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா கற்றுக் கொடுக்குற பயிற்சியெலாம் நல்லா கொடுக்குறாரு. நானும் ஸ்கூலில் போய் பார்க்குறேன். பார்த்ததுல 2-3 முறை போய் பார்த்தேன். நல்லா நீட்டாக நல்லா பண்ணித்தராரு. யார் பெண்ணு அழகாக பண்ணித்தராரு. யார் சின்ன பசங்க பெரிய பசங்கன்னு பார்த்தோம் கரெக்டாக பண்ணித்தராரு. கிரவுண்டு நல்லா தான் இருக்குது. எந்த குறையில் சார் என்ன பண்ணுறாரு. நான் பார்த்ததுல மூமெண்ட் வர நல்லா பிக்கப்பாக தான் இருக்குது. நல்லா கண்டிஷனாக பண்ணுறாரு. இல்லைன்னா தப்பாக பசங்க எல்லாம் இருந்தாலும் விட்டுப்படுறாரு. எந்த பிரச்சனை இல்லை. கரெக்டாக இருக்குது. என் பேர் ஆறுமுகமா. எங்கள் பசங்க 2 பேரும் சக்தி பிரியா, மேனக பிரியா. அவங்க 8வது படிக்கிறாங்க, இவங்க 7வது படிக்கிறாங்க. இங்கேயே இந்த கிளாஸ்லேயே முசுராவத்திலே படிக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. சார் நான் பார்த்தேன் ஒரு 2-3 நாளாக. நல்ல தன்மையான சார், நல்ல திறமையான சார், நல்லா பசங்களுக்கெல்லாம் கோச்சிங் பண்ணி இதுமாதிரிலாம் அவார்டு வாங்குறதுனால எங்கள் பசங்களை அதில் சேர்த்துருக்க நல்லா பண்ணுறாங்க. பசங்களும் நல்லா பண்ணுறாங்க. உங்க பசங்க இந்த கராத்தே கிளாஸ் போய் யார் யார் கிட்டலாம் போய் அவார்ட்லாம் வாங்கிருக்காங்க? எங்கள் பசங்களாமா காஞ்சிபுரம் போயிட்டு கலெக்டர், ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் ஆளுங்களெல்லாம் போயிட்டு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வாங்கியிருக்காங்கம்மா. அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த கராத்தே கிளாஸ்க்கு யார் யாரெல்லாம் வராங்க? பசங்க பற்றிலாம் பசங்க பொம்பளை பிள்ளைங்க நிறைய வருதுமா. பக்கத்தில் கிராமத்தில் இருந்து அனைத்து பேரும் வராங்க. நல்ல முறையிலையும் போய் சேர்ந்துடுறாங்க. பொம்பளைங்களாம் பசங்களாம் எல்லாம் பொம்பளை பசங்க நிறைய வராங்க. அப்பா பக்கத்து கிராமம் சுற்றி வட்டாரம் நம்ம முசுராவுக்கு பக்கத்தில் எல்லோரும் வராங்க. எல்லாம் கரெக்டாக தான் சொல்லி தர்றாரு. கரெக்டாக போய் சேர்ந்துடுறாங்க. நிறைய பொம்பளை பசங்க தான். சாருடைய ஒழிப்பு திறனால எல்லாம் கரெக்டாக நடக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. சார் கண்டிஷனாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கிறாரு கராத்தே கிளாஸுங்க. அப்போ இப்போ உங்க பசங்க எல்லாரும் நல்லா சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வராங்கம்மா. எந்த குறையும் இல்லை. நிறைய லேடிஸ் பசங்க வெளியூர்லேருந்து வராங்க. நம்ம ஊரில் பண்ணுறது திறமையாக நல்லா கற்றுக்குறாங்க. மேற்கொண்டு இந்த ஊருக்கும் நல்ல பெருமையாக இருக்குது. இப்போ முசுரவாக்கத்தில் சார் சொல்லித்தரார். காஞ்சிபுரத்தில் இந்த 8 மாதமாக நான் பிள்ளைங்களை சேர்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நல்ல டெவலப்பாக இருக்குது. நல்லா சொல்லித்தராரு. பிள்ளைங்க நிறைய பொம்பளை பசங்க சேர்ந்துருக்காங்க. நல்லா திறமையாக சொல்லித்தராரு. பசங்களும் நிறைய அவார்டுலாம் வாங்குறாங்க. நல்ல திறமையாக தான் பண்ணுறாருமா. எந்த குறையும் இல்லை. சார் பசங்களும் நல்லா திறமையாக தான் இருக்காங்க. ஆமா, திறமையாக தான் சொல்லித்தராரு சார். எல்லா பசங்களும் நல்லா திறமையாக தான் இருக்காங்க. எல்லா வெளியூருக்குலாம் இட்டுன்னு போயிட்டு எது வந்தாலும் கரெக்டான முறையில் அங்கே கோச்சிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு இட்டுன்னு போறாரு. வண்டி விஷயம் தான் இது. ஏன்னா வெளியூர் பிள்ளைங்களாம் பொம்பளை பசங்களே சேர்றாங்க, கற்றுக்குறாங்க. இது எங்களுக்கும் பெருமை தான், எங்கள் ஊருக்கும் பெருமை தான். இது எங்கள் ஸ்கூலுக்கும் அது பெருமை தான். இப்போ நான் கிராமத்தில் இருக்கிறதுனால இது எல்லாமே இப்போதான் எங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, நல்ல முறையில் நடக்குது. உங்க பசங்க எவ்வளோலாம் மேட்ச் போயிருக்காங்கம்மா. மேட்ச் ஒரு 4-5 மேட்ச்சுக்கு போயிருக்காங்க. நிறைய அவார்டெலாம் வாங்கி வந்திருக்காங்க. நிறைய ஊருக்குலாம் போயிருக்காங்க. கவர்மெண்ட் இதுவும் போயிருக்காங்க, தனியார் இதுவும் போயிருக்காங்க. நிறைய மேட்ச்சுக்கு போயிட்டு வாங்கி வந்திருக்காங்க. போயிருக்காங்கம்மா. கவர்மெண்ட் மேட்ச்சுக்கு போயிட்டு அவார்டெலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க.
அதை வாங்கிட்டு வந்து தான் கலெக்டர் ஐஏஎஸ் கிட்டலாம் போயிட்டு காமிச்சு அவங்களாம் பாராட்டி அனுப்பிச்சாங்க சார் பாப்பாங்க. பிகேஎம் ஃபினிக்ஸ் சிட்டோரியா கராத்தே பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற மாணவ மாணவிகளோட பெற்றோரை நம்ம போய் சந்திச்சோம். அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது அவங்க எல்லாரும் ஒரே பதில தான் சொல்றாங்க. முக்கியமா இந்த பயிற்சி பள்ளியில வந்து பெண் பிள்ளைகள் தான் அதிகமா வந்து பயிற்சி பெற்றாங்கன்றது அங்கிள் சொன்னாங்க. இந்த பயிற்சி பள்ளி வந்து நல்ல முறையில நடக்குது, அந்த நல்ல முறையில் நடக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கோச் பத்தியும் அவங்க நல்ல முறையில சொன்னாங்க. அங்கிள், உங்க பொண்ணு போற கராத்தே கிளாஸோட கோச் பேர் என்னது? சார் பேரம்மா. சார் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வராரு. அவர் பேர் முரளி சார். முரளி சார் வந்து கோச்சிங் கொடுக்குறாரு. எந்த ஊர் அவங்க? சார் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வராரு. பிகேஎம் டிவியின் செய்தியாளர் உங்கள் அஜத் பர்வீன். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.